ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி பெரிய அப்பளமாக எடுத்திருக்கேன். உளுந்த அப்பளம் ஒரு 4லேருந்து 5 அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணியோ இல்லை உடச்சோ எடுத்துக்கணும். நான் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ரஃபாக கையை வச்சு கூட உடச்சி எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இது மாதிரி உடைச்ச அப்பளத்தை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15 பல் பூண்டு, அரை கப் அளவுக்கு தேங்காய், 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய். நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அப்பளத்தை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ அப்பளம் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே 2-3 பேட்சாக எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா உடைச்சிங்கன்னா ரொம்ப தூளாகிடும். அதனால் நீங்கள் கட் பண்ணிவிட்டு பொரிக்கிறது பெட்டராக இருக்கும். அதனால தான் முதலே கட் பண்ணிவிட்டு பொரிக்க சொன்னேன். இப்போ இதையும் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ செய்கிறதுக்காக ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய், நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அப்பளத்தில் நிறைய உப்பு இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. நல்லா கைவிடாமல் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 விதத்தில் பண்ணலாம். நீங்கள் நல்லா அந்த மசாலா ட்ரை ஆகி சுத்தமாக ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அப்பளம் கூட சேர்க்கலாம். ஏன்னா ஓரளவு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதும் உடனே நீங்கள் அப்பளம் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலர்னதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த அப்பளத்தை இதோடு சேர்த்து கொஞ்சம் உடையாமல் நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலேயே அப்பளம் நல்லா சோக் ஆகணும். அந்த மாதிரி நம்ம டைம் கொடுத்து கிளறி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்ல மசாலாலாம் அந்த பிடிச்சி இந்த அப்பளம் நல்லா சோக்காக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறமா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடைசியில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பளத்தில் நிறைய உப்பு இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி தேவைப்பட்டால் கடைசியாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு இது மட்டும் போட்டு சாப்பிட்டாலே போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.